शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ननु दृष्टिसृष्टिम् अवलम्ब्य कृत्स्नस्य जाग्रत्प्रपञ्चस्य कल्पितत्व उपगमे कस्य कल्पकः இந்த பிரபஞ்சத்தை திருஷ்டி சிருஷ்டின்னு சொல்லிட்டு திருஷ்டி சிருஷ்டிவாதத்து மேல நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். எல்லாமே திருஷ்டி சிருஷ்டிங்கிறே கல்பிதம் இந்த பிரபஞ்சம். இந்த கல்பனைக்கு காரணமான கல்பகன் யாரு? கல்பனையை செய்யக்கூடியவன் யாரு? நீங்க பதில் சொல்லணும். நீங்க இன்னைக்கு பாக்குறவன் தான், இதுல என்ன இப்ப பாக்குறவன் தானே இவன் தான் கல்பகன் அப்படின்னு சொல்லலாமேன்னு கேட்டா இல்லையா? அதுல ஒரு மறுபடியும் நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். நிருபாதி ஆத்மாவா அவித்யோபஹிதோவா? சுத்த ஆத்மா, உபாதி இல்லாத சுத்த ஆத்மா அந்த திருஷ்டி சிருஷ்டியை கல்பனம் பண்ணக்கூடிய ஆத்மான்னு சொல்றீங்களா, இல்ல அவித்யோடு சேர்ந்த ஆத்மாவா அப்படின்னு ரெண்டாவது கேள்விச்சார். இது ரெண்டுலையும் தப்பு இருக்குங்கிறார். ஆத்யா சுத்த ஆத்மா அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா இந்த ஜெகத்தை கல்பனை பண்றதுக்கு எதையுமே அபேட்சிக்கலன்னு ஆச்சு. அது இருந்துட்டா போறோம், அது திருஷ்டி திருஷ்டி பண்ணிவிடும் அப்படின்னு தானே ஆச்சு. அப்போ மோக்ஷேதி சாதனாந்தர நிரபேட்சஸ்ய கல்பகஸ்ய சத்வேன பிரபஞ்சானுவருத்திய சம்சார அவிசேஷ பிரபஞ்சம். இந்த ஆத்மா சுத்தமா இருந்தா போதும், அதுல தனியா இருந்தாலும் போதும், கூட ஒண்ணுதான் வேண்டாம், இதுதான் இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி விடுறது கல்பனை பண்ணிடுறது அப்படின்னு சொன்னால் மோட்ச காலத்துக்கு இந்த ஆத்மா இருக்கத்தான் போகுது. அப்ப இது ஜெகத்தை கல்பனை பண்ணிடுமே, எந்த சகாயமும் தேவையில்லை. அதனாலதான் சுத்தம்னு போட்டான். சுத்தமா இருந்துட்டு இது வேலை ஒண்ணு இந்த மாதிரி பண்ணிடுறதுன்னு சொன்னா மோட்சத்தை நம்ப முடியாது. மோட்ச காலேக்கு பிரபஞ்சானுவருத்தி பிரசங்கா அதுதான் இருக்கே, இந்த ஆத்மா இல்லாம போகாது. அப்ப அது மோட்ச காலத்துல இதே மாதிரி பிரபஞ்சத்தை ஒரு தடவை திருஷ்டி திருஷ்டி பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா திருப்பியும் பழையபடிக்கு எல்லாம் கூடவே வந்துருக்கும். சம்சார அவிசேஷ பிரசங்கா, முன்னாடி இருந்ததும் மோட்சத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நத்விதீயா இப்ப இப்படி சொல்லுவோம், அவித்யோடு சேர்ந்த ஆத்மாதான் திருஷ்டி சிருஷ்டிக்கு கல்பகன், சிருஷ்டிகர்த்தா. அப்படியானா மோட்ச காலத்துல ஆத்மா இருக்கு, அவித்யை இல்லை. அப்ப அவித்யோடு சேர்ந்த ஆத்மா இல்லையோ, அதனால பிரச்சனை இல்லை. இந்த சம்சாரத்தில் தங்கள் கல்பனை வராது, மோட்சம் மோட்சமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அப்ப வேற ஒரு கேள்வி வருது. நத்விதீயா அவித்யாயாக அபி கல்பனீயத்வேன தற்கல்பனா பிராகேவ கல்பக சித்தேர் வஸ்தவியத்வாம். என்னாச்சுன்னு சொன்னா அவித்யோடு சேர்ந்த ஆத்மா கல்பகம்னு சொன்னா இந்த அவித்யை நிச்சயம்னா, இந்த அவித்யை கூட கல்பிதம்னு சொன்னா அந்த அவித்யைக்கு கல்பகமான ஆத்மா வெறும் ஆத்மான்னு தானே சொல்லணும். ஏன்னா அவித்யைக்கு அவித்யோடு சேர்ந்த ஆத்மான்னு சொல்றதுக்கு வழி இல்லை. அப்ப சுத்த ஆத்மா அவித்யை கல்பனம் பண்ண முடியும். அவித்யை கல்பனம் பண்ணி அந்த அவித்யோட சேர்ந்திருந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் கல்பனை பண்ண முடியும். அப்படின்னா சுத்த ஆத்மா மோட்சத்துல இருக்கோ இல்லையோ, மோட்சத்துல அவித்யை கல்பனை பண்ணப்பட்டா என்ன பண்றது? மறுபடியும் எல்லாம் வந்துருமே இல்லையா? மோட்சத்துல அவித்யை கல்பனை பண்றதுக்கு அது எந்த சகாயமும் வேண்டாம். சுத்த ஆத்மா கல்பகம். சுத்த ஆத்மா அவித்யை கல்பனம் பண்ணி அந்த அவித்யோடு சேர்ந்துட்டு மற்ற சம்சாரத்தையே கல்பனை பண்றது அப்படின்னு வச்சுட்டோமானால் மோட்ச காலத்திலும் இந்த சம்சாரம் மறுபடியும் வந்து சேரும். ஏன்னா அவித்யை கல்பிக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்படின்னு ஒரு ஆபத்து வருது. அத்திர கேள்வி ஆபத்து இதுக்கு சில பேர் சமாதானம் சொல்றான். பூர்வ கல்பித அவித்யோபஹித உபஹித உத்தரோத்தர அவித்யா கல்பக அனிதம் பிரதமத்வாச்ச கல்பக கல்பனா பிரவாஹஸ்ய ஞானவத்தா தோஷா. நான் ரெண்டாவது பட்சத்தையே வச்சுக்கிறேன். சுத்த ஆத்மாவை கல்பகம்னு சொல்ல மாட்டேன், அவித்யோபஹித ஆத்மா கல்பகா அப்படின்னு சொல்றேன். அவித்யோடு சேர்ந்திருக்கும் ஆத்மாதான் கல்பகம். அது அவித்யாகட்டும் மற்ற சம்சாரமாகட்டும் கல்பகா கல்பனை பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொன்னா எந்த ஆத்மானா வெறும் ஆத்மா இல்லை, அவித்யோடு சேர்ந்த ஆத்மா தான். அப்ப நீங்க என்ன கேட்டு, அவித்யைக்கும் கல்பகம் ஆத்மா தானே, அது வெறும் ஆத்மா தானே சொல்லணும். இல்ல வெறும் ஆத்மா இல்லை,
இந்த அவித்யைக்கும் கல்பகமான ஆத்மா அவித்யோட சேர்ந்த ஆத்மா. அது சரி, அவித்யை இதுதானே கல்பனை பண்ணான்னு சொன்னா இல்ல, இது பழைய அவித்யை. பூர்வ அவித்யோடு சேர்ந்த அவன் உத்தர அவித்யைக்கு கல்பனை பண்ணான். அப்ப பூர்வ அவித்யை கல்பனை பண்ணும்போது அது கல்பனையாக அது அதுக்கு முன்னாடி உள்ள அவித்யை. இப்ப அனாதி நைசர்கிகம் லோக விவகாரா அப்படின்னு பூர்வ அவித்யோடு சேர்ந்த அந்த ஆத்மா உத்தர அவித்யை கல்பனை பண்றான். அந்த அவித்யோடு சேர்ந்து இருந்துட்டு அவன் அவித்யா காரியமான ஜெகத்தை கல்பனை பண்றான். ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த பரம்பரை அனாதி பரம்பரை, அதனால அனவஸ்தா தோஷம் வராது. பூர்வ கல்பித அவித்யோபகிதா உத்தரோத்தர அவித்யா கல்பகா அந்தம் பிரதமத்வாச்ச பிரவாஹஸ்ய கல்பக கல்பனா பிரவாஹஸ்ய கல்பகா அவித்யோபகிதா அந்த அவித்யா கல்பிதா தஸ்யா கல்பகா புனः அவித்யோபகிதா அந்த அவித்யாயாக கல்பகா மறுபடியும் இன்னொரு அவித்யோபகிதா. இப்படி இந்த கல்பக கல்பனா பிரவாகம்ங்கிறது அனாதியா இருக்கிறதுனால கேள்வி கேட்க முடியாது. அதனால என்ன அனவஸ்தா தோஷா. இப்ப என்ன ஆகும், நச்ச அவித்யாயாக அனாதித்வோபகமா சுத்திரஜலவது கல்பிதத்துவம் நைவித்யதே அன்யதா சாதி அனாதி விபாக அனுபவத்தே வாசி. அவித்யா அனாதியோட அனாதி எங்கேயாவது கல்பிதமா இருக்குமா? கல்பிதம்னு சொன்னா சாதியா இருக்கணும். கல்பனைக்கு முன்னாடி அது இல்லைன்னு சொல்லணும், அப்பதானே அதை கல்பிதம்னு சொல்லலாம். அவித்யோ அனாதி, இது எப்படி நாம் கல்பிதம் சொல்றது? சாதியும் கல்பிதம் அனாதியும் கல்பிதம் அப்படின்னு சொன்னா இது சாதி இது அனாதின்னு எப்படி நம்ம பிரிக்க முடியாது? இது காரியாத்தியாசம் இது காரணாத்தியாசம் பிரிக்க முடியாது. ஆகையாலே அனாதியான அவித்யைக்கு கல்பனை அப்படின்னு சொல்றது சரியா வராது அப்படின்னு கேள்வி. பதில் என்ன சொல்றான், யதா ஸ்வப்னே கல்பியமானம் கோபுராதி கிஞ்சித் பூர்வ சித்தத்வேன கல்பியதே கிஞ்சித் தராணீம் உத்பாத்தியமானத்வேன ஏவம் ஜாகரேது கிஞ்சித் கல்பியமானம் சாதித்வேன கல்பியதே கிஞ்சித் அன்யதா இதி தாவதா சாதி அனாதி விபாகோத்பத்தே. சொன்னா இது விஷயம் இல்லை. கல்பனைன்னு சொன்னா உடனே அங்க உதாரணம் வேணும்னு யாராவது சொல்றாளா என்ன? அப்படி தெரியுறதா என்ன? தெரியல. சொப்பனத்துல இவன் பார்க்கறான், ஒரு வீடை பார்த்தான். அந்த வீடு ஒரு 200 வருஷம் முன்னாடி கட்டின வீடா தெரியுது. அப்படின்னா அந்த வீடு இப்ப கல்பிக்கப்பட்டதில்லை, 200 வருஷம் முன்னாடி கல்பிக்கப்பட்டதை சொல்றான். சொப்பனத்துல பார்க்கிற வீட கல்பனை பண்ணியிருக்காருங்கிறதுக்காக அது அப்ப கல்பனை பண்றதுலாம் புதுசா இப்ப வந்ததுங்கிறதுனால சொப்பனத்துல பார்க்கக்கூடிய அத்தனை பதார்த்தம் புதுசாவே தெரியணும் அப்படின்னு உண்டோ? இல்லை. அப்ப என்ன ஆச்சு, கல்பிக்கிறது என்னமோ இப்போதான் சொப்பனம் பார்க்கறதுதான் தெரியுது. ஆனா தெரிகிற வஸ்து சிலது பழைய வஸ்துவாக கல்பிக்கிறான், சிலது இப்ப புதுசா வந்ததாக கல்பிக்கிறான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்ப கல்பனைக்கும் பழசு புதுசுங்கிறதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. கல்பனைன்னு சொன்னா அது புதுசாதான் வந்தாகணும் அப்படிங்கிறது இல்லை. பழசாக இருந்தால் அதுக்கு அனாதி, அது பழசுனா எப்பவோ 1000 வருஷம் முன்னாடி உண்டானது, நமக்கு தெரியாத உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறது கல்பிக்கப்படாததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொப்னத்தை அந்த மாதிரி ஒரு வஸ்துவை பார்க்கும்போது இதோடைய உற்பத்தி நமக்கு தெரியவே தெரியாது, இது பண்ணினது எப்போ நமக்கு தெரியாதுன்னே கல்பிக்கிறான். அந்த மாதிரி பார்க்கும்போது ஆதியாக அனாதியாக கூட கல்பனை ஏற்படலாம். இந்த வஸ்து அனாதி அப்படிதான் நம்ம கல்பிச்சிருக்கோம். அப்படிதான் நம்மளுடைய கல்பனை. அஜ்ஞானமானது அனாதியாகவே கல்பிக்கப்பட்டிருக்கு. அனாதியாக கல்பனை பண்ணினதுக்காக அது சாதியா இருக்கிறது அவசியம் கிடையாது. ஏன் கல்பனை பண்ணும்போது அது அனாதியா கல்பிக்கப்பட்டதுனால கல்பிதம் எல்லாம் சாதின்னு ஒரு நியமத்தை வச்சுட்டு இது கல்பிதமாச்சே எப்படி அனாதியாகும்னு நீங்க கேள்வி கேட்காது. அதாவது சொப்பனத்துல அந்த மாதிரி பார்த்த விஷயங்கள் இருக்கு, அது அப்படி இருக்காது. இப்ப கல்பனை பண்ணப்பட்டதுன்னு நமக்கு எப்ப தெரியுது? ஜாக்கிரத்துல தான் தெரியுது, மூச்செடுத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா சொப்பனத்துல இருக்கும்போது அது 200 வருஷம் முன்னாடி கட்டின கட்டணம் அப்படின்னு சொன்னா ஆமா அப்படிதான் எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒருத்தன் விடுவான், சொப்பனத்துக்குள்ள இருக்கிறவன் ஒருத்தன் விடுவான், அந்த பாகம் கூட வரலைங்கிறது சொல்றேன். இந்த கட்டடமானது 200 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டது அப்படின்னு சொப்பனத்துல தெரிஞ்சதுன்னு சொன்னா ஆமான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி இங்கேயும் சொல்லலாம். இந்த திருஷ்டி வாதத்துல இந்த திருஷ்டி இப்ப தெரியுறதே, இது ரொம்ப நாள் முன்னாடி கட்டினது அப்படின்னு சொல்றது, இது ரொம்ப நாள் முன்னாடி அவங்க பாக்குறதுதான் இருக்கு.
ஆனா பகச்சு வந்தாலும் அது அப்படி தெரியுது, அப்படி பிரமைக்க விஷயமாகிறது. இன்னும் சொல்லுங்க தெரியுது, நம்ம அந்த பக்கம் பார்த்தா போயிடுது. அது வேற திருஷ்டி திருஷ்டியில ஆத்துல இருந்து வந்துருக்கோம். இந்த வீடு இருக்குன்னு நினைச்சேன்னு வச்சோம்னா அப்ப இருக்கு. நினைச்சுதான் இருக்கு. நினைச்சுட்டா இருக்கு. ஏன்னா அது ஒரு திருஷ்டி ஆயிடுச்சு. என் வீடு அங்கதான் இருக்கு, நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப இருக்கு. கண்ணால பாக்குறதுன்னு இல்லையே, நினைச்சுதான் கூட போறோம். ஏன்னா கண்ணால பாக்குற மாதிரியும் பிரமதான அது. நீங்க தூங்கி போயிட்டேன்னு வச்சுங்களேன், சொப்பனம் வேண்டாம், சுசுப்திக்கு போயிட்டேன்னா உங்க வீடெல்லாம் இல்லப்போ. சுசுப்தி காலே சகலே அமோபூதா சுகரூபமேதி இதான் சொல்றது கைவல்ய உபரிஷத்து. அதெல்லாம் நயமாயிடுச்சு. ஒருயாவது ஒண்ணும் இல்லை, சுகரூபமேதி இருக்கலாம். இல்லையா, அது பெரிய சித்தாந்தம். நாம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகாரி இல்லை. உத்தமாதிகாரிகளுக்காக ஏகஜீவவாதமும் திருஷ்டி சிருஷ்டிவாதமும் சொல்லப்பட்டிருக்கு. அது தெரிஞ்சுக்கிற லெவல்ல நாம இல்லை. மசூதன் சரஸ்வதி முக்கிய வேதாந்த சித்தாந்தா இதற்கு சொல்லியிருக்காரு. சங்கேபசாரி இருக்கிறேன். தத்வாவேதகம் ஆனதிருஷ்டி ரதமா தத்வஸ்துதி மத்தியமா. இந்த பிராதிபாதிகம்னு சொல்றது இருக்கு, அது ரொம்ப உத்தமனுக்குதான் வரும். ஏகதீவவாதம் ரொம்ப உத்தம திருஷ்டியா இருக்கு, அவ்வளவு பரிசுத்தமா இருக்கக்கூடிய அந்த மேலேயே போயாச்சு, கொஞ்சம் தான் பாக்கி. அவ்வளவு கிட்ட போனவனுக்கு அந்த அதிகாரிக்கு இது சொன்னா கரெக்ட். தத்வாவேதகமான திருஷ்டி அதமா. இவன் வேதாந்த கிட்ட கூட வரத்துக்கு யோகியத்தை இல்லை. அப்படி இருக்கிறவன் தான் இந்த பிரபஞ்சம் பூரா சத்தியம் இல்ல சத்தியம். இந்த சத்தியத்துக்கு விரோதம் இல்லாமல் நாம வேதாந்தத்துக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்றவன் தத்வாவேதகமான திருஷ்டி. ரொம்ப அகமன். அவனையும் நம்ம விட்டு கொடுக்கல, பரவாயில்ல வரட்டும் சொல்லிக் கொடுப்போம் மெதுவா அப்படின்னு. ஏன் தத்வாவேதகமான திருஷ்டி ரகமான். கொஞ்சம் பாக்குறதுல எல்லாம் கிடைச்ச சத்தியம் தான், அது ரொம்ப தப்பு கிடையாது. ஆனாலும் நம்ம இதுல இருந்து விடுபட்டு மோட்சத்தாரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது போறோம் தத்துவ கதிகி மத்தியமா. இந்த பிரபஞ்சம் தெரியுது, ஆனா இதை பரமார்த்தம்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றவாருக்காலும் இல்லையா, அது மத்தியம அதிகாரி. அப்ப அவளுக்கு வியாபாரிக திருஷ்டியின் வியாபாரிக சக்தியை கொடுத்து கொண்டு போறது. இன்னும் அவ நன்னா யோகியம் அதிகாரியாக ஆயிட்டான்னு சொன்னா அப்ப ஏகஜீவவாதம் கரெக்டுன்னுவா. இந்த திருஷ்டி திருஷ்டிவாதம் ரொம்ப தெரியும் பார்க்கறதே. உத்தம அதிகாரிகளுக்காக திருஷ்டி சிருஷ்டிவாதம் சொல்லப்பட்டது. எப்ப தெரியறதோ அதுதான் சொப்பனம் மாதிரி தெரியறது, அப்பதான் இருக்கிறது கூட முன்ன பின்ன கிடையாதுன்னு சொல்றது. இருக்குன்னு தெரியும் போது இருக்கு, தெரியலன்னா இல்ல. பந்தம் கூட இல்ல, தனக்கு பந்தம் இருக்கிறதாக இவன் நினைச்சுக்கும் போதுதான் பந்தம் இருக்கு. பிராந்தியில எப்பவுமே அப்படித்தானே. பிராந்தியில பிரம வந்ததுன்னு வச்சோம்ல, அந்த பிரம இருக்கிற பரியந்தம் அது பிரம போச்சுன்னா போச்சுதான், போச்சுன்னு எல்லாரும் ஒத்துக்கணுமே. ஏன் பாம்பு இருக்கு சொல்லி பயந்துட்டே இருந்தான், உள்ள ஓடி ஒழிஞ்சு போய் கொஞ்சம் நாய் தூங்கிட்டான். இப்ப பாம்பு நனவே இல்லை, தூங்கிட்டான். இப்ப பாம்பு இருக்கும் அங்க இல்லையா, திருப்பி முடிச்சுட்டு மறுபடியும் பாம்பு நினைச்சுட்டாதான் பாம்பு இல்லையா. அதனால அந்த பாம்புங்கிற நினைப்பு இல்லாத இடத்துல அதை வச்சுதான் அது பாம்பே இல்லை. வச்சுன்னு கூட அவனுக்கு தெரியாதே வச்சுருந்தோம். ஆனா பாம்பு இல்லைங்கிறது வாஸ்தவம் தானே. அப்ப அந்த மாதிரி பிராந்தி ஸ்தலத்துல இவன் நினைக்கிறது பிராந்தி காலத்துலதான் நினைக்க முடியும், அப்புறம் அது இது இருக்காது, அதுக்கு சட்டம் கிடையாது. அதே மாதிரி இதை வச்சுக்கணும். யதா சொப்பனே கல்பியமானம் கோபுராதி கிஞ்சித்து பூர்வ சித்தத்துவன கல்பது. இப்ப இங்கதான் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு, இப்பதான் பாக்குறேன்னு இருக்கலாம். நான் இப்பதான் பாக்குறேன், ஆனா கட்டினது இப்ப இல்ல, அது எப்போ கட்டினது அப்படின்னு கல்பனை பண்றான். கிஞ்சித்து தராணி உற்பாத்தியமானத்துவேன கல்பியதே ஏவம் ஜாகரேத் கிஞ்சித் கல்பியமானம் சாதித்துவேன கல்பியதே கிஞ்சித் அந்யதா அனாதியாக கல்பிக்கப்படுறது. இது தாவதா சாதி அனாதி விபாகோபத்தே காரியகாரண விபாகோபி வியாக்கியாதா. இது காரணம், இது காரியம்னு லோகத்துல பிரசித்தி சொல்லிடும். காரணம்னா முன்னாடி இருக்கணும், பின்னாடி வருது காரியம். அப்படிதானே லோகத்துல அப்படிதான் வச்சுருக்கோம்.
காரணம் முன்னாடி, காரியம் பின்னாடி. சொப்பனத்துல முன்னாடி பின்னாடிங்கிறது கிடையாது. ஆனா முன்னாடி பின்னாடின்னு தெரியறத வச்சுன்னு காரியகாரண விபாகம் பண்ணலாம். எது முன்னாடி வந்ததோ அதுதான் காரணம், எது பின்னாடி வந்ததோ அதுதான் காரணம் அப்படிங்கிறது அங்க கிடையாது. ஆனால் முன்னாடின்னு எது கல்பிக்கப்பட்டதோ அது காரணம், காரணமாக கல்பிக்கப்பட்டது காரணம் கூட இல்லை. சொப்பனத்துல ஒரு மண் பானையை பார்க்கலாம். இந்த மண் பானை எதனால பண்ணப்பட்டது? மண்ணால பண்ணப்பட்டது. அதாவது ஒரு துலாரம் தெரியல சொப்பனத்துல, ஆனா மண் பானை தான் தெரியுது. ஆனா இந்த பானையாக மண்ணால் ஆனது, அது தெரியுமோ இல்லையோ? சொப்பனத்துல கூட பார்க்க முடியும். அப்ப மண்ணால் ஆனதுன்னு சொன்னா இந்த பானை வரதுக்கு முன்னாடி அந்த மண் இருக்கணுமோ இல்லையோ? இருக்காது. ஏன்னா இப்பதான் சொப்பனம் வருது. அந்த மண்ணை இவன் பார்க்கவே இல்லை, பானையா இருக்கிற நிலையில தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். அதனால இவன் பார்க்காதது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? சொப்பனத்துல இவன் பானை பண்றதை பார்த்துருந்தான்னு வச்சுங்களேன், சரி ஒரு மண்ணால பானை வந்தது எல்லாம் சொல்லலாம். மண்ணை ஆரம்பத்திலேயே பானையெல்லாம் பாக்குறாங்கன்னு சொன்னா, இன்னும் அந்த பானை மண்ணால் ஆனது அப்படின்னு அவன் பாக்குறான்னு சொன்னா அந்த மண்ணானது முன்னாடி இருக்குன்னு. ஆனால் கல்பனை அப்படி வந்து இது நாம் சொப்பனம் வரதுக்கு முன்னாடியே, பார்க்கறதுக்கு முன்னாடியே இருந்த மண்ணால ஆனது. அதனால மண்ண காரணம்னு இந்த பானைய அதனுடைய காரியம்னு விவகாரம் பண்ணலாம். அதுதான் எப்படி தெரிஞ்சிருந்தானோ அதுக்கு இருந்தாலும் விவகாரம். அதனால அந்த வாஸ்தவம் என்னங்கிறது விஷயம் இல்லை, விவகாரத்துக்கு முக்கியம். இதுக்கு என்ன காரிய காரண விபாகோபி வியாபியாதா அந்நேது வஸ்துதः அநாத்யேவ அவித்யாதி தத்ர திருஷ்டி சிருஷ்டிः ந உபேயதே கிந்து ததः அந்யத்ர பிரபஞ்சமாத்திரே வித்யாபதே. இது அத்வைதத்தோடு திருஷ்டி சிருஷ்டின்னு எதுல சொல்றோம்னா சிருஷ்டியாகக்கூடிய பதார்த்த விஷயத்துல தான், காரிய பதார்த்தத்துல தான் திருஷ்டி சிருஷ்டியே தவிர கரஸ்பாந்தம் அனாதேனா சொல்லக்கூடிய அனாதிக்கு அதுல திருஷ்டி சிருஷ்டி கிடையாது. அதனால அவித்யா அதுல வந்து அனாதியில. அதனால கல்பககான்னு நீங்க கேள்வி கேட்கும் போது அவித்யோபகித ஆத்மா கல்பகா அப்படின்னு நான் சொல்லுவேன். அவித்யையும் கல்பிதமாச்சே அது கல்பகம் யாருன்னு சொன்னா அவித்யா அனாதி, அது கல்பகம் அதுக்கு முன்னாடி வரணும்னு இல்லை. அவித்யோபகிதையோ அவித்யா கல்பகான்னு சொல்லுவேன். அதுவும் கல்பிதம் தான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா அனாதியா இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி அவித்யை இல்லாம இருக்கணுமே நீங்க கேட்க முடியாது. ஆகையால அந்த விஷயத்துல திருஷ்டி சிருஷ்டி கிடையாது அவித்யா விஷயத்துல. அதனால கஷ்டப்பட வேண்டாம். அனாதியான அவித்யோடு சேர்ந்து இருக்கும் சைதன்யம் அவித்யா காரியமா இருக்கக்கூடிய சமஸ்த பிரபஞ்சத்தையும் உண்டாக்குறது. அதுதான் கௌரவமா இருக்கு. இப்படி சொன்னால் ஒரு கேள்வி வரும். நன்வேவம் இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்துல ஒரு பிரச்சனை வருது. நன்வேவமபி ஸ்ருதி மாத்திர பிரதீதஸ்ய வியதாதி சர்க்க தத் கிரமாதேஷ்ட கல்பனம். நாம பார்க்கிறோம், நமக்கு கண்ணால பார்க்கிறோம், அனுமானத்தால தெரிஞ்சுக்கிறோம். அங்கெல்லாம் வந்து சரி நான் தான் பார்த்தேன் எனக்கு கிரமம் வந்துருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஆகாசத்திலேருந்து வாயு வந்தது, வாயுலேருந்து அக்னி, அக்னிலேருந்து ஜலம், ஜலத்திலேருந்து ஒரு சுத்தி சொல்றது ஒரு கிரமத்தை புத்தியை விட்டா வேற எந்த பிரமாணமும் நமக்கு கிடையாது. அப்பேற்பட்ட அந்த கிரமம் இருக்கு, ஸ்ருதி மாத்திர வேத்தியமான விஷயங்கள். இதுக்கு யாரு கல்பகா? கல்பகா ஸ்ருதி மாத்திர பிரதீதஸ்ய. ஸ்ருதியை விட்டா வேற எந்த பிரமாணத்தினாலையும் அறியப்படாமல் இருக்கக்கூடிய வியதாதி சர்க்க. ஆகாசத்துக்கு திருஷ்டின்னு சொல்றது, ஆகாசத்துக்கு திருஷ்டிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஸ்ருதி சொன்னதால ஒத்துக்கணுமே தவிர வேற எந்த பிரமாணத்தாயாவது இந்த ஆகாச உற்பத்தியானதை கண்டுபிடிக்க முடியுமோ? சாத்தியமே இல்லை. அது அந்த கிரமத்துல எப்படி வரிசா உண்டாயிருக்குன்னு சொல்றாரு, அதுவும் தெரியாத விஷயம். இதுக்கெல்லாம் கல்பகம் யாருன்னா நகோபி கல்பகா. இப்படி சொன்னா கிமாலம்பனா கருதி ஆகாச ஆத்மனா ஆகாசம் பூதா இத்தியாதி ஸ்ருதி ஒருத்தருமே கல்பனை பண்ணல அப்படின்னு சொன்னா ஸ்ருதி சொல்றதே ஆத்மனா ஆகாசம் பூதா ஆகாசாத்வாதிவாலோட துணி அக்னியாபகா பிருத்திவின்னு சொல்றது நிஷ்பிரபஞ்ச பிரம்மாத்மைக்கு அவலம்பனேத்தி. இது இவ்வளவு சொன்னதே இது எல்லாத்துக்கும் என்ன விஷயம்னு கேட்டா ஆகாசத்திலேருந்து வாயு உண்டாகுது விஷயம் இல்லை. அர்த்தவாதத்துல மீமாம்சா சொல்லுவாங்க.
அர்த்தவாதத்துல வாயு வேகமா போகுது அதனால அப்படின்லாம் சொல்றதுல தாற்பயம் இல்லை. விஜயம் என்னவோ அதை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக இந்த கதை அப்படின்னு சொல்றாங்க. கதை சொன்னதுல தாற்பயம் இல்லை, கதை வாசமா கண்டிச்சு. அதனால ஆகாஷாதிலேருந்து இப்படி கிரமமா என்ன வந்திருக்குன்னு சொல்றதுக்காக இந்த சொல்லி வரல. அப்ப எதுக்காக வந்ததுன்னு சொன்னா நிஷ்பிரபஞ்ச பிரம்மாத்மன்யாவலம்பனாதித்யவேதி, ஒரு பிரபஞ்சமும் இல்லாத பிரம்மஸ்வரூபம் தான் ஆத்மா, அதுவும் ஒரே ஒரு ஆத்மா தான் அப்படிங்கறது தெரியப்படுத்துறதுக்காக ஆகாச சம்பூதன ஆகாசாதி வாயு. ஏதாவது புரியுறதோ? பிரம்மம் ஒண்ணுதான் ஆத்மா, அத்விதீயம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுலேருந்து அக்னி வந்தது அப்படின்னு சுத்தி செய்து கொடுத்தது. அதுதான் அசவாதம் இல்ல சொல்றேன். அசவாதம் தான். ஆனா இதுக்கு உபபத்தி என்னங்கிறது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றது 3 விதமான பரிச்சேதமும் இல்லாதது. அதாவது அத்விதீயம் பிரம்மான்னு சொன்னது அந்த சொல்லி. ஏகமேவ அத்விதீயம் சொல்றோமோ இல்லையோ சந்தேகத்துல, அதே ஏகமேவ அத்விதீயத்தை அனந்தங்கிற சம்பளத்தால கைத்திரியும் சொல்லியிருக்கு. நனு திருஷ்டி சிருஷ்டிம் அவலம்பிய கிருஷ்ணஸ்ய ஜாகிரத் பிரபஞ்சஸ்ய கல்பிதத்துவ உபகமே கஷ்டஸ்ய கல்பகா. இந்த பிரபஞ்சத்தை திருஷ்டி சிருஷ்டின்னு சொல்லிட்டு திருஷ்டி சிருஷ்டிவாதத்து மேல நான் ஒரு கேள்வி கேட்கப்படுறேன். எல்லாமே திருஷ்டி சிருஷ்டிங்கிறே கல்பிதம் இந்த பிரபஞ்சம். இந்த கல்பனைக்கு காரணமான கல்பகன் யாரு? கல்பனையை செய்யக்கூடியவன் யாரு? நீங்க பதில் சொல்லணும். நீங்க இதுல பாக்குறவன் தான், இதுல என்ன இப்ப பாக்குறவன் தானே இவன் தான் கல்பகன் அப்படின்னு சொல்லலாமேன்னு கேட்டா இல்லையா? அதுல ஒரு மறுபடியும் நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். நிருபாதிகி ஆத்மாவா அவித்யோபஹிதோவா? சுத்த ஆத்மா, உபாதி இல்லாத சுத்த ஆத்மா அந்த திருஷ்டி சிருஷ்டியை கல்பனம் பண்ணக்கூடிய ஆத்மான்னு சொல்றீங்களா, இல்ல அவித்யோடு சேர்ந்த ஆத்மாவா அப்படின்னு ரெண்டாவது கேள்விச்சார். இது ரெண்டுலையும் தப்பு இருக்குங்கிறார். ஆத்யா சுத்த ஆத்மா அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா இந்த ஜெகத்தை கல்பனை பண்றதுக்கு எதையுமே அபேட்சிக்கலன்னு ஆச்சு. அது இருந்துட்டா போறோம், அது திருஷ்டி திருஷ்டி பண்ணிவிடும் அப்படின்னு தானே ஆச்சு. அப்போ மோக்ஷேதி சாதனாந்தர நிரபேட்சஸ்ய கல்பகஸ்ய சத்வேன பிரபஞ்சானுவருத்தியா சம்சார அவிசேஷ பிரபஞ்சம். இந்த ஆத்மா சுத்தமா இருந்தா போதும், அதுல தனியா இருந்தாலும் போதும், கூட ஒண்ணுதான் வேண்டாம், இதுதான் இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி விடுறது கல்பனை பண்ணிடுறது அப்படின்னு சொன்னால் மோட்ச காலத்துக்கு இந்த ஆத்மா இருக்கத்தான் போகுது. அப்ப இது ஜெகத்தை கல்பனை பண்ணிடுமே, எந்த சகாயமும் தேவையில்லை. அதனால சுத்தம்னு போட்டான். சுத்தமா இருந்துட்டு இது வேலை ஒண்ணு இந்த மாதிரி பண்ணிடுறதுன்னு சொன்னா மோட்சத்தை நம்ப முடியாது. மோட்ச காலேக்கு பிரபஞ்சானுவருத்தி பிரசங்கா அதுதான் இருக்கு. இந்த ஆத்மா இல்லாம போகாது. அப்ப அது மோட்ச காலத்துல இதே மாதிரி பிரபஞ்சத்தை ஒரு தடவை திருஷ்டி திருஷ்டி பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா திருப்பியும் பழையபடிக்கு எல்லாம் கூடவே வந்துருக்கும். சம்சார அவிசேஷ பிரசங்கா முன்னாடி இருந்ததும் மோட்சத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நத்விதீயா இப்ப இப்படி சொல்லுவோம், அவித்யோடு சேர்ந்த ஆத்மாதான் திருஷ்டி சிருஷ்டிக்கு கல்பகன், சிருஷ்டிகர்த்தா. அப்படியானா மோட்ச காலத்துல ஆத்மா இருக்கு, அவித்யை இல்லை. அப்ப அவித்யோடு சேர்ந்த ஆத்மா இல்லையோ, அதனால பிரச்சனை இல்லை. இந்த சம்சாரத்தில் தங்க கல்பனை வராது, மோட்சம் மோட்சமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அப்ப வேற ஒரு கேள்வி வருது. நத்விதீயா அவித்யாயாக அபி கல்பனீயத்வேன தற்கல்பனா பிராகேவ கல்பக சித்தேர் வஸ்தவியத்வாம். என்னாச்சுன்னு சொன்னா அவித்யோடு சேர்ந்த ஆத்மா கல்பகம்னு சொன்னா இந்த அவித்யை நிச்சயம்னா, இந்த அவித்யை கூட கல்பிதம்னு சொன்னா அந்த அவித்யைக்கு கல்பகமான ஆத்மா வெறும் ஆத்மான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவித்யைக்கு அவித்யோடு சேர்ந்த ஆத்மான்னு சொல்றதுக்கு வழி இல்லை. அப்ப சுத்த ஆத்மா அவித்யை கல்பனம் பண்ண முடியும். அவித்யை கல்பனம் பண்ணி அந்த அவித்யோட சேர்ந்திருந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் கல்பனை பண்ண முடியும். அப்படின்னா சுத்த ஆத்மா மோட்சத்துல இருக்கோ இல்லையோ, மோட்சத்துல அவித்யை கல்பனை பண்ணப்பட்டா என்ன பண்றது? மறுபடியும் எல்லாம் வந்துருமே இல்லையா? மோட்சத்துல அவித்யை கல்பனை பண்றதுக்கு அது எந்த சகாயமும் வேண்டாம். சுத்த ஆத்மா கல்பகம். சுத்த ஆத்மா அவித்யை கல்பனம் பண்ணி அந்த அவித்யோடு சேர்ந்துட்டு மற்ற சம்சாரத்தையே கல்பனை பண்றது அப்படின்னு வச்சுட்டோமானால்
மோட்ச காலத்திலையும் இந்த சம்சாரம் மறுபடியும் வந்து சேரும். ஏன்னா அவித்தியை கல்பிக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்படின்னு ஒரு ஆபத்து வருது. அத்திர கேள்வி ஆபத்து இதுக்கு சில பேர் சமாதானம் சொல்றான். பூர்வ பூர்வ கல்பித அவித்யோபஹித உபஹிதா உத்தரோத்தர அவித்யா கல்பகா அனிதம் பிரதமத்வாச்ச கல்பக கல்பனா பிரவாகஸ்ய ஞானவஸ்தா தோஷா. நான் ரெண்டாவது பட்சத்தையே வச்சுக்கிறேன். சுத்த ஆத்மாவை கல்பகம்னு சொல்ல மாட்டேன். அவித்யோபஹித ஆத்மா கல்பகா அப்படின்னு சொல்றேன். அவித்யோடு சேர்ந்திருக்கும் ஆத்மா